கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய காலை நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் அப்படிங்கிறதா இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை. தாகம் உள்ளவன், இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு குதிரை ஒரு பந்தயத்திலேயோ எங்கேயோ வேகமா ஓடி வருதுன்னு வச்சுங்களேன், உடனே அந்த குதிரை மேல தண்ணியை ஊத்துவாங்க. குடிக்க கொடுக்க மாட்டாங்க, அந்த குதிரையின் மேல ஊத்துவாங்க அப்படியே தண்ணிய. அதே மாதிரி நாமும் கூட இந்த வெயில்ல மற்றபடி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப தாகமா நம்ம தொண்டையெல்லாம் வறண்டு போய், இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் இருக்கிறப்ப நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நாக்கெல்லாம் வறண்டு தொண்டையெல்லாம் வறண்டு போய் ரொம்ப தாகமா இருக்கிறப்போ நாம எடுத்தோம்னா தண்ணி குடிச்சோம்னு வச்சுங்க, தொண்டை அடைச்சுக்கும். அப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போனோம்னா முதல்ல தண்ணியில முகத்தை கழுவுவோம். முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணியை குடிப்போம். முகத்தையெல்லாம் தண்ணியால் நனைச்சுக்குவோம். ஏன்னா இந்த வறட்சி இருக்கு பாத்தீங்களா, இது இந்த முகத்துல தண்ணி படுறப்ப கொஞ்சம் குளிர்ச்சியாகும். அப்ப இந்த குளிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் நம்மளால ஏத்துக்கிற முடியும். ஆனா தாகமா இருக்குதே, நம்ம ரொம்ப வறண்டு இருக்கிறோமே, தொண்டையெல்லாம் வறண்டுருச்சு, நாவெல்லாம் வறண்டுருச்சுன்னு சொல்லி நாம போன உடனே தண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தொண்டை அப்படியே அடைச்சு. அப்ப ஒருத்த மேல தண்ணியை ஊத்துறதுங்கிறது எவ்வளவு ஒரு இன்பமான காரியம் பார்த்தீங்களா. அப்ப தாகமா இருக்கிறவன் மேல் தண்ணீரை. அப்ப நாம இந்த உலகத்துல என்ன தாகமா இருக்கிறோம், பசி தாகமோ தண்ணி தாகமோ அது ஒரு புறம் இருந்தாலும், ஆத்ம பிரகாரமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவையின் நிமித்தமா நம்ம அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படிங்கிற வேலையின் மீது தாகம், நமக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்காதா அப்படிங்கிற திருமணத்தின் மீது ஒரு தாகம், நம்முடைய பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதாங்கிற நல்ல வாழ்க்கையின் மீது ஒரு தாகம். அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம தாகம் உள்ளவர்களாய் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ, நம் மீது நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு செயலை, ஒரு ஆசீர்வாதமான தண்ணீரை நம் மீது ஊற்றுவாராம் ஆண்டவர். அப்ப நம்முடைய இருதயம் குளிர்ச்சி அடையும், நம்முடைய சரீரம் குளிர்ச்சி அடையும். அதுக்கு பிறகு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவையை கொடுத்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். அதைத்தான் சொல்றார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். ஒரு உதாரணத்துக்கு சொல்றார், எப்படி பாலைவன பகுதியில ஒட்டகங்களும் மனிதர்களும் ஓடி ஆடி திரிஞ்சு தண்ணிக்காக அலைஞ்சு வறண்ட இடத்துல போய் கொஞ்சம் தண்ணி கிடைச்சுன்னா அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை அறிந்து, நம்முடைய தாகத்தை அறிந்து, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நமக்கு நன்மையானதை செய்கிற கர்த்தர். அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு, நான் ரொம்ப அலைஞ்சு திரிங்கிறேன், இந்த வியாபாரம் எனக்கு அமையல, இந்த தொழில் எனக்கு அமையல, இந்த வீடு எனக்கு அமையல, இந்த குடும்பம் எனக்கு அமையலன்னு சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப தாகத்தோட நீங்க இருப்பீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மீது தண்ணீரை ஊற்றுகிறார். ஆசீர்வாதம் என்கிற, ஆலோசனை என்கிற, அன்பு என்கிற, பரிசுத்தம் என்கிற, எல்லா ஒற்றுமை என்கிற இப்படிப்பட்ட தண்ணீரை உங்கள் மீது ஊற்றி உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் இன்றைக்கு கர்த்தர். அது மட்டும் இல்ல, உங்கள் சரீரத்தை குளிர்ச்சி ஆக்குறார், உங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்துவார், உங்கள் வியாபாரத்தை செழிக்க செய்வார், உங்கள் தொழில செழிக்க செய்வார். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வெற்றியின் வார்த்தைகளை அங்க விதைக்கிறார். அன்பானவர்களே, தைரியமா இருங்க. இன்றைய நாள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இது கர்த்தருடைய நாளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா, விடியற்கால தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த நாளை நான் கர்த்தர் இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் அவருடைய நாளா இருக்கும். அவருடைய நாள் நம்முடைய வாழ்க்கையில
நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் தாகமாய் இருக்கிற உங்கள் மீது ஆசீர்வாதம் என்கிற தண்ணீரை ஊற்றப் போகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதற்காகவும் நன்றி. கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் தாகத்தை தீர்த்து, தாகமாய் வறண்டு போய் கிடக்கிற எங்கள் சரீரத்தின் மீது, எங்கள் இருதயத்தின் மீது நீர் தண்ணீரை ஊற்றி குளிர்ச்சி வர செய்கிறதற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை அறிந்து ஏற்ற காலத்திலே நீர் நிறைவேற்றி தருகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.